ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினால் முத்தரிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வேத வசனம் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அது பரிசுத்த யோவான் எழுதினது நிருபம் அதனுடைய 14வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வசனம் நீங்கள் நிறையா தடவை கேட்டிருக்கலாம், நிறையா வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே என்ன நமக்கு பெரும்பாலாக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தராகிய தேவன் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதான் அதனுடைய கான்செப்ட். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை அவர் நாமத்தில் கேட்டால் செய்வார். அன்பானவர்களே, நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏசாண்டவர் தெரிஞ்சவங்க நம்ம ஜெபிக்கிறோம், ஏசாண்டவர் தெரியாதவங்க அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும்போது நம்ம அவருடைய நாமத்தில் தான் கேட்குறோம். அவருடைய நாமத்தில் கேட்குற எல்லா ஜெபங்களும் நமக்கு செய்யப்படுகிறதா, இல்லை எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்குதா நமக்கு? அன்பாங்களே, இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாமே ஒரு நாமத்தில் தான் நம்ம கேட்குறோம், இல்லை வேறு எந்த நாமத்தில் நம்ம கேட்குறோமா, இல்லை வேறு நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருக்குதுன்னா அதை அவருடைய நாமத்தில் கேட்கணும். ஆஸ் பர் நம்ம கிறிஸ்டியானிட்டின்னு பார்த்தோம்னா, எந்த ப்ரேயர் முடித்தாலுமே அது பெண்டிகாஸ்டாக இருந்தாலும் சரி, ஏஎல்சி, டிஎல்சி, ஆர்சி எதுவாக இருந்தாலும் குமாரனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், இப்படி தான் முடியும். அப்படி தான் அந்த ஜபத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்போ அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கு ஏன் நிறையா ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல? அன்பானவர்களே, அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 13வது வசனம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் நம்ம படித்தோம்னா பைபிளில், அதுக்கு மேலேயும் அதுக்கு அடுத்த வசனமும் கீழே உள்ள வசனமும் தான் அதுக்கான ரிலேட்டடாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு சிலதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய சொந்த கருத்துக்களை உபதேசங்களை உபதேசிக்கிறாங்கன்னு மத்தேயுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். அப்போ உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞான அர்த்தங்கள்லாம் அதை நம்ம ஆவியானவர் துணை கொண்டு படிக்கும்போது தான் நமக்கு வெளிப்படும். அதில் 13 பார்த்திங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதுக்கு 15 பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 13 பார்த்திங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் திருச்சபையில் கூட மகிமைப்படுதல் அதை பற்றி தான் நடத்தினாங்க. மகிமைப்படுத்துவேன்னா அதுக்கு வேறு அர்த்தம், மகிமைப்படுதல் அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம். மகிமைப்படுத்துவேன்னா ஆஸ் பர் இண்டிவிஜுவல் நான் இருக்கிறேன். இப்போ மகிமைப்படுத்துவேன்னா என்னுடைய அந்த ஒரு பிரஸ்தாபங்களை சொல்கிறது, இப்போ வெளியில் பார்க்கறது. மகிமைப்படுதல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏசாமி மகிமைப்படுவார். இது எப்படி நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறேன், காரை ஓட்டுறேன்னா, அப்போ இது எது காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகிமைப்படுத்துதல். இப்போ என்னுடைய அந்த பேர் பிரஸ்தாபம் பெருமையானது வெளியில் தெரியுது. இப்போ நான் ட்ரைவ் பண்ணுற அந்த காரை என்னால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்போ இன்கேஸ் நான் அதை தூக்கிட்டேன் அப்படின்னா அது எதை காண்பிக்குதுன்னா, என்னுடைய பேர் பிரஸ்தாபம் கிடையாது, எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினர் துணை கொண்டு நான் அதை தூக்கிட்டேன், அதுதான். அப்போ மகிமைப்படுதல், மகிமைப்படுத்துவேன், இதுதான் வித்தியாசம். மகிமைப்படுத்துவேன், அப்போ மகிமைப்படுவேன் அப்படின்னா என் மூலமாக என்னை மறைச்சிட்டு ஏசாண்டர் வெளிப்படுறது. மகிமைப்படுத்துவேன் அப்படின்னா அவரை நம்ம மறைச்சிட்டு நம்மளுடைய பேர் பிரஸ்தாபம் பெருமையாக தெரியறது. இதுதான், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இதுதான். காரை என்னால் ட்ரைவ் பண்ண முடியும், அது என்னுடைய சுய பெருமை, சுய மகிமை. அந்த ட்ரைவ் பண்ணுற காரை என்னால் தூக்க முடியுமானா முடியாது. பட் நான் தூக்கிட்டேன் அப்படின்னா அது ஆண்டவருக்கு மகிமை. இது என்னால் முடியாதுங்க, இது ஏசாண்டவர் தான் செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்போ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்சம் கடனாக இருக்குது, அதை அடைக்கணும் அப்படின்னா அந்த கடனை ஏன் வாங்கினேன்னு கர்த்தர் கேட்பார். இல்லை ஆண்டவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, சூழ்நிலை நிமித்தம் நம்ம வாங்கிட்டோம். அப்போ அதை நம்ம எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணிடணும், அதை சம்பாதிக்கக்கூடிய பலனை நமக்கு தேவன் கொடுப்பாரு, அதை நம்ம அடைச்சிடணும். இப்படி தான்.
அப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம மூலமாக நம்மளுடைய தேவன் வந்து தேவ நாமத்துக்கு மகிமைப்படணும். அப்போ ஏசாண்டவர் என் மூலமாக மகிமைப்பட்டுட்டாரு அப்படின்னா நான் ஒரு நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார். அன்பானவர்களே, பூமியை தான் அதை நிறைவும் கர்த்தருடைய அது எல்லாமே அவர் கையில் தாங்க இருக்குது. அவர் நினச்சாருன்னா இந்தா போன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இல்லை எந்த மனுஷனையும் யாராவது ஒரு மனுஷனை எழுப்பி என் பிள்ளையினுடைய தேவையை சந்திச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் பேசிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நம்ம எதை கேட்குறோம்? நம்ம மூலமாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என் மூலமாக மகிமைப்படுறாரா? அதுதான் இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அப்படி மகிமைப்பட்டுட்டாரு, பரவாயில்லப்பா இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்க. இப்போது செல்ஃபாக என்னையே நான் சொல்கிறேன்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பேசுகிறதுனாலே ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும், ரொம்ப தயக்கமாக இருக்கும். பட் என்னையும் வந்து ஒரு பைபிள் சம்மந்தமாக ஒரு பேசுகிறதுக்கோ அந்த வார்த்தைகளையும் நீங்கள் அநேகர் கேட்டு அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியா என்ன தேவன் உயர்த்தினார், என்ன வழி நடத்துகிறாரு அப்படின்னா இது வந்து என்னால் முடியாது. இது வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இதில் பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவருக்கு ஏற்ற மாதிரி அவரை ஏசாண்டவர் மாற்றிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசாண்டவர் மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். இப்போ என்னுடைய அப்பா இருக்கார், சகல செல்வந்தந்துக்கும் அதிபதியாக இருக்கிறார், அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை. நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு கொடுப்பாரு. ஆனால் அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போ என்னுடைய அப்பா வந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் நான் போய் என்ன பண்ணுறேன், ஏதாவது கொடுங்கன்னு சும்மா நச்சு அரிச்சிக்கிட்டே இருந்தவர் என்ன நினைப்பார், எல்லாமே இருக்குது ஆனாலும் என்னுடைய மகளுக்கு என்னை பற்றின கவலையே இல்லை. இப்போ அவங்க வேலையிலேருந்து வராங்க இல்லை வெளியிலேருந்து வராங்கன்னா, வாங்கப்பா உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், அவர் விசாரிக்கும்போது என்ன ஆகும், பரவாயில்ல என் பெண்ணுக்கு என் மேல் அன்பு அதிகம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. அப்போ அந்த பரஸ்பர அன்பு, ஏசாண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டெடுத்தார், பாவத்திலேருந்து என்னை ரசித்தார் அப்படின்னா அவருக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரிடத்துல நான் அன்பு செலுத்தணும். அந்த அன்பை நான் எப்படி அவர்கிட்ட பிரதிபலனாக காண்பிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. கற்பனை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசி, தட்ஸ் இட். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொண்டு என் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்போது நான் என்ன கேட்குறேனோ அவர் எனக்கு செய்வார். என்னுடைய இருதயமும் ஏசாண்டோட இருதயமும் ஒன்றா இருக்கும்போது என் மூலமாக அவர் மகிமைப்படும்போது நான் என்ன நினச்சாலுமே அது நடக்கும். அப்போ அந்த மகிமைப்படுதல் காரியம் என் மூலமாக ஆண்டவருடைய நாமம் பெரிய பேர் பிரஸ்தாபமாக ஆகணும், அவ்வளோதான். இதுதான் வந்து தேவன் விரும்புகிறாரு. நான் வந்து என்னால் முடியாத ஒரு காரியத்தை நான் கேட்குறேன் அப்படின்னா நான் கூடவே என்ன கேட்பேன், அதை செய்வதற்குண்டான ஞானத்தையும் அதை செய்வதற்கான பலத்தையும் தாங்கன்னு தான் கேட்போம். அப்போ என் மூலமாக ஏசாண்டவர் மகிமைப்பட்டுக்கிட்டே இருந்தார். இல்லை பரவாயில்ல, ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்க, இன்றைக்கி பரவாயில்ல பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இந்த கடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏசாண்டவர் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படும்போது நான் கேட்கணும்னு அவசியமே இல்லை, அவர் எனக்கு நிச்சயமாக எல்லாத்தையுமே தந்துட்டு போய்கிட்டே இருப்பார். அப்போ அந்த மகிமைப்படுதல் அதுதான் முக்கியம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ நம்ம யார் அங்கே அந்த இடத்துல வந்து அந்த என்ன சொல்கிறோம், அந்த க்ளோரி அந்த கனமெல்லாம் யாருக்கு கொடுக்குறோம், நம்மளோட பேரண்ட்ஸுக்கு தான். அப்போ அதுபோல் அந்த க்ளோரியை வந்து நம்ம ஏசாண்டவர் கொடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், நமக்கு எல்லா விதமான அந்த பலன்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நம்ம போய் சும்மா கேட்கணுன்னு அவசியமும் இல்லை. அவர் நம்ம உண்டாக்கினவருங்க, நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றிகளை தான் சொல்லணும். எவ்வளோ தேவைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திக்க ஏசாண்டவர் போதுமானவர் அப்படின்ற அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், திறந்து காமிக்கணும், அவ்வளோதான்.
அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்பணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.